வெல்கம் டு நெல்லை அரோமா. இன்னைக்கு நம்ம நெல்லை அரோமால பார்க்க போற ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து மக்கன் பேடா. இந்த மக்கன் பேடா வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஆர்காட் அப்படிங்கிற ஊர்ல இருந்து வந்தது தான் இந்த ஸ்வீட்டு. ஆர்காட்ல வாழ்ந்த நவாப்களோட ஸ்வீட் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து ஆர்காட் மக்கன் பேடா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே சீக்கிரமாவே பண்ணி முடிச்சிடலாம். அது மட்டும் இல்ல, ரொம்ப டேஸ்டா, ரொம்ப ஒரு டெலிஷியஸான ஸ்வீட் இது. இனிப்பு பிரியர்களுக்கு கண்டிப்பாவே இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து இந்த ஸ்வீட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜாமுன் சாப்பிட்ற மாதிரி, குலாப் ஜாமுன் சாப்பிட்ற மாதிரி, கலா ஜாமுன் அந்த அந்த ரெசிபிக்கள் சாப்பிட்ற மாதிரி இதுக்குள்ள நல்ல நட்ஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி வச்சு செய்வாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா அந்த தீபாவளிக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அங்க ஆர்காட்லாம் எல்லா ஸ்வீட் ஷாப்லயுமே இருக்கும். ஆனா இங்க நம்ம சவுத் சைட்ல, தமிழ்நாட்டோட சவுத் சைட்ல நான் இந்த மக்கன் பேடா அப்படி ரொம்ப ரேர் தான். ஆனா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வரைக்கும் நெல்லை அரோமாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்ப வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இந்த மக்கன் பேடா செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 200 கிராம் கோவா, இனிப்பில்லாத பால் கோவா, அப்புறமா இது கூட 1 கப் மைதா, ஒரு அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்து லைட்டா கலந்து விட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் நெய். இப்போ இதை எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த கோவா மாவு, நெய், பேக்கிங் பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல வாசனைக்காக கொஞ்சமா ஏலக்காய் தூள் இது சேர்த்து லைட்டா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 கப் தயிர், இந்த தயிரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இதை ஒரு கெட்டியான மாவு பக்குவத்துக்கு கொண்டு வந்துருங்க. ஒருவேளை தயிர் பத்தல அப்படின்னா நீங்க தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, இதை வந்து ஒரு கெட்டியான மாவு பக்குவத்துக்கு கொண்டு வந்தாச்சு. தண்ணி வந்து ரொம்ப அதிகமா இழுக்காது. தயிர் பத்தலைனா மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி லைட்டா தெளிச்சா போதும். இப்போ இதை சின்ன சின்ன பாகமா பிரிச்சு வச்சிடலாம். இந்த அளவுக்கு இப்போ பாருங்க, இதை வந்து சின்ன சின்ன பாகங்களா பிரிச்சு வச்சாச்சு. இப்போ இந்த மாவுல இருந்து ஒரு சின்ன பாகத்தை எடுத்து உருட்டிக்கோங்க. ஜாமுனுக்கு நம்ம ஜாமுன் செய்யும்போது உருட்டுற மாதிரி. அப்புறமா நம்ம பூரண கொழுக்கட்டைக்கு அந்த மேல் மாவு செய்யல, அதே மாதிரி இதை வந்து ஒரு கிண்ண ஷேப்புக்கு கொண்டு வந்துருங்க. பாத்தீங்கன்னா ஒரு கிண்ண ஷேப்புக்கு கொண்டு வந்தாச்சு. இதுல கொஞ்சமா நட்ஸ், முந்திரி, பாதாம், பிஸ்தா, அப்புறமா கிஸ்மிஸ் போட்டிருக்கேன். இதுல இருந்து கொஞ்சமா நட்ஸ் எடுத்து கொஞ்சமா வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பவும் நல்ல ஒரு அழகான ஒரு பால் மாதிரி உருட்டிக்கோங்க. கீரல் இல்லாம உருட்டிக்கோங்க. ஸோ கீரல் இல்லாம உருட்டினதுக்கு அப்புறமா நடுவுல ஒரு பிரஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இது பேடா, அந்த ஷேப்புக்காக நடுவுல ஒரு பிரஸ் கொடுத்து இதே மாதிரி எல்லாத்தையும் செய்து வச்சிடலாம். சக்கரை பாக ரெடி பண்றதுக்கு ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல 1/2 கப் சீனி போடலாம். 1/2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு 1/2 கப் தண்ணி, இந்த சீனி மூழ்கிற அளவு தண்ணி, அப்படி இல்லைன்னா 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சீனி கரையட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிட்டு இந்த சீனி பாக நல்லா பிசுக்கு பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இந்த சீனி பாக மாத்தி மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம அந்த பேடாக்களை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சிடலாம். நான் சீனி பாக மாத்தி மூடி வச்சுட்டேன். இப்போ பேடா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிட்டு, எண்ணெய் வந்து மிதமான சூட்ல தான் இருக்கணும். ரொம்ப அதிக தீயில வைக்காதீங்க. தீயை வந்து நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. மிதமான தீயில வச்சுக்கோங்க. போட்டு பொரிச்சு எடுத்துடலாம்.
ஒரு பக்கம் வெந்ததும் லைட்டா திருப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா பொன்னிறமா வந்ததும் நம்ம எடுத்து அந்த சீனி பாகுல போட்டுலாம். தீ வந்து மிதமான தீல தான் இருக்கணும், பெரிய தீல வைக்காதீங்க. பெரிய தீல வச்சீங்கன்னா வெளியே வந்து வெந்துடும், உள்ள வேகாது. அதனால மிதமான தீல வச்சு பொறுமையா இதை பொரிக்கணும். இப்ப பாருங்க, நம்ம பேடாக்கள் எல்லாம் நல்லா பிரவுன் கலரா வெந்தாச்சு. இப்ப இதை எடுத்து சூடா இருக்கிற சக்கரை பாகுல போட்டுலாம். சக்கரை பாகு வந்து கொஞ்சம் சூடா இருக்கணும், அப்பதான் வந்து அது நல்லா அந்த சீனி பாகை உறிஞ்சும். இதை எடுத்து வந்து சீனி பாகுல போட்டுலாம். இப்ப பாருங்க, முதல்ல பொரிச்ச பேடாக்களை சக்கரை பாகுல போட்டாச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பேடாவையும் பொரிச்சு சக்கரை பாகுல போட்டுலாம். கொஞ்சம் இடையில வந்து திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா சக்கரை பாகு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும், அப்பதான் இந்த சக்கரை பாகு நல்லா குடிக்கும். இப்ப 2 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். நம்ம இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்க, மக்கன் பேடா நல்லா ஜீரால ஊறி சூப்பரா ரெடி ஆயிட்டு. பாருங்க, கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வித்தியாசமான ஸ்வீட்டா இருக்கும். உள்ள வந்து நட்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்டா ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நெல்லை அரோமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.